இன்றைய மாலை நிகழ்வில் நிதியேற்றுகின்றோம். ஆசான் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷர்கள் சூக்குமான முறையில் நல்ல மனதை தருவார்கள். இறைவணக்கம் குரு வணக்கம் பாடி தவத்தினை தொடங்க வைப்பார்கள். அம்மா அவர்கள் வரவேற்புரை தொகுப்பாளர் துணை பேராசிரியர் கோமதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. புத்தமையால் அறிவுடையால் பதியாய் என்னை உவந்து ஏற்றாலே மணந்து நலமாய் வாழ்ந்தேன் என்று அருள் தந்தை பெரிதும் சிறப்பாக போற்றும் அருள் அன்னை லோகாம்பாள் அன்னை அவர்களின் பிறந்த தினமான ஆகஸ்ட் 30ஆம் நாளை மனைவி நல வேட்பு விழாவாக கொண்டாடி வருகின்றோம். ஏனெனில் மணவளக்கலை அன்பர்கள் எல்லாம் தன் பிள்ளைகளாக ஏற்ற அருள் அன்னை லோகாம்பாள் அன்னை அவர்களின் 110வது பிறந்தநாள் தினத்தை மனைவி நல வேட்பு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இன்ப துன்பங்களை கணவன் மனைவி இருவரும் ஏற்றுக்கொண்டு கணவருக்காகவும் அவர் தம் குடும்பத்திற்காகவும் பல தியாகங்களை செய்து வாழும் தியாகத்தின் திருவுருவமா மனைவியின் மாண்பை போற்றும் இவ்விழா இனிதே துவங்குகிறது. முதல் நிகழ்வாக இறைவணக்கம் பாடுபவர் துணை பேராசிரியர் அருள்மதி குமாரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு புகழ் வாழ்க, குருவே துணை, இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்க வர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். இதனைத் தொடர்ந்து குரு வணக்கம் பாட வருபவர் துணை பேராசிரியர் அருள்மதி இந்துமதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதி உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்றும் நல்லாரதாகி கொண்டமெல்லாம் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து. வாழ்க வளமுடன். துரியதவம் இயற்ற வருபவர் ஒரு பேராசிரியர் துணை பேராசிரியர் பொறுப்பாசிரியர் மற்றும் அருள்நிதி சௌந்தரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். நாடி சக்தி பிராணாயமும் இடதுகை செல்முத்திரை, வலதுகை நாசிக்க முத்திரை. நீலாயுள் நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருண் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள் நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். ஆசான் அருள்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க. மாங்காடு எஸ்ஏஜி நகர் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை, அதனோடு இணைந்த தவமையங்கள் மாங்காடு சிவந்தி நகர் தவமையம். மனைவி நல வேட்பிழாவில் அனைவரையும் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்களை வாழ்க வளமுடன். முதலாவதாக சிறப்பு தம்பதியர்களாக நம்முடைய திருமதி பரமேஸ்வரி திரு எழிலரசன் தம்பதி அவர்கள் தம்பதியருக்கு பரமேஸ்வரி எழிலரசன் தனியா ஆமா 2 பேர் இல்ல, முதல்ல காட்டில முதல்ல வரவேற்பு இல்ல ஐயாவே நம்ம சரி அம்மா அவர்களே நம்ம வாழ்த்தி வரவேற்கின்றோம். தம்பதியிலே நம்ம மாங்காடு சிவந்தி நகர் தவமயத்தின் பொறுப்பாளராக உள்ளார்கள். மேலும் நமது மன்ற அறக்கட்டளை சார்பாக ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் வருக ஏற்று வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றிகள். அடுத்ததாக திருப்பதி ஐமணி திரு பக்கிரி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சார்பாக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் திரு கவின் சான்றோனையா திரு ஜெயசூர்யா தம்பதிகள் அவங்களும் வரல. ஓகே, அவர்களையும் நம்ம அறக்கட்டளை சார்பாக வருக என்று வரவேற்கின்றோம். திரு வி கே உஷாமா திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா தம்பதியர்களை
அம்மா அவர்களையும் வருக வருக என்று நம்ம மாங்காடு அறக்கட்டளை சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. திரு ராகேஷ் கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் மாங்காடு எஸ்ஏஜி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பாக ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மிக்க நன்றிகள் ஐயா. திரு ரமேஷ் திருமதி சித்ரா அம்மா தம்பதிகளும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். வாழ்களும். அடுத்தது கலை நிகழ்ச்சிகள். நேரு வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளாளர் திரு ராகேஷ் கமலக்கண்ணன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 35 வருஷம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது இதுதான் முதல் முறை நம்ம ஸ்கூலில். உமன்ஸ் டே, மதர்ஸ் டே, உமன்ஸ் எம்பவர்மெண்ட் டே, இந்த டேலாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். பட் ஒய்ஃப் அப்ரிஷியேஷன் டே அப்படின்ற ஒரு விஷயம் இதுதான் முதல் முறை நம்ம ஸ்கூலில் நடக்கிறது. இதை ஆர்கனைஸ் பண்ணுற சாமுண்டேஸ்வரன் சார் அண்ட் அவங்களோட ஸ்கை யோகா டீம் இதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இங்கே வந்திருக்க எல்லா கப்புள்ஸ்க்கும் சீஃப் கெஸ்ட்க்கும் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக கொண்டு போக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் எங்கள் ஜேஎன்பி மெட்ரிக் ஸ்கூல் சார்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ. கலை நிகழ்ச்சி இனிதே துவங்க இருக்கிறது. கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தளிக்க மகரிஷி அவர்களின் கவிதை வரிகளான அன்பர்களே வாரி இருக்கின்றோம். அறிந்து இன்பமுற
கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிஷம். சிறுவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நினைவு பரிசை கொடுக்க வருபவர் உலக சமுதாயத்தின் முதுநிலை பேராசிரியர் கலாசை தம்பி அம்மா அவர்களை அழைக்கின்றோம். சவிதா ஸ்ரீ சுப்ரீதா மதுஸ்ரீ ஷாயினி பிரம்மஞானி சர்வேஷ் மற்றும் பிரம்மஞானி தாரகேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சும்மா கேளு. நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தற்பாரு உன்னோட்ட கேங்கு நான் தாண்டா லீடு எல்லாம் என் வரலாறு பார்த்தவன் நாம் பல பேரு உன்னோட்ட பேட்டைக்கு நான் தாண்டா லாடு ரகட விட்டாக்கா ராக்கு நக்குற எல்லாமே சிடுக்கா வந்தாக்கா சீக்கு நக்குறங்க இருத்த பார்த்தாக்கா நீக்கு நக்குறும் தொடாது அடிச்சா எல்லாம டண்டா நக்குறங்க நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு கருப்பு தோளோடு சிங்கம் வரும் சீரோடு இடமே பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கிழி நன்றி சர்வேஷ். வாழ்க வளமுடன். யோகேஷ் மற்றும் கிஷோர் ஆகிய சிறுவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Hand exercise பண்ணலாம். Hands up. 4 count. 1, 2, 3, 4. Hands down. 2 count. 1, 2. மறுபடியும் hands up. 1, 2, 3, 4. Hands down. 1, 2. மறுபடியும் hands up. 1, 2, 3, 4. Hands down. 1, 2. கை சைட் வைஸ்ல வச்சுக்கலாம். நல்லா மூச்சு எடுத்துக்கலாம். இன் out, in out, in out, in out, in out. Hand rotation. Left hand normal இருக்கா, right hand முகல முத்ரா, backward கீழ இருந்து மேலக்கா. Ready? 1, 2, 3, 4, 5. Left hand 1, 2, 3, 4, 5. Opposite direction. 1. Left hand, right hand, opposite. 1, 2, 3, 4, 5. Left hand. 1, 2, 3, 4, 5. So both hands backward direction. 1, 2, 3, 4, 5. Both hands forward direction. 1, 2, 3, 4, 5. Right leg one step forward, right hand pinadi, left hand pinadi.
Backwards swing. கீழ இருந்து மேலக்கா. 1, 2, 3, 4, 5. Opposite. 1, 2, 3, 4, 5. கால் நடுவுல 2 அடி கேப் வச்சுக்கலாம். கை ஷோல்டர் லெவல்ல வச்சுப்போம். கண்ணை திறந்துப்போம். கண்ணை ரெண்டு தம்ப்நெயில்ல பார்க்கணும். ரைட், left, right, left, right, left, right, left. knee rotation, கால் ரெண்டு சேர்த்துக்கலாம். தலை ஸ்ட்ரைட்டா இருக்கணும். clockwise 1, 2, 3. Opposite 1, 2, 3. Anti-clockwise 1, 2, 3. सूर्य नमस्कार पढ़ा करो. प्रणामासना, हस्त उत्तानासना, पाद हस्तासना, आसन संध्यासना, right leg backward, both legs backward, अष्टांग नमस्कार, भुजंगासना, अध मुक्त सावासना, आसन संध्यासना, right leg forward, both legs forward, पाद हस्तासना, हस्त उत्तानासना, प्रणामासना. आसन मात्रासना பண்ண போறோம். லெஃப்ட் லெக் பேக்ல கொண்டு போறோம். சரியா? பிரணாமாசனா, ஹஸ்த உத்தானாசனா, பாத ஹஸ்தாசனா, அஸ்வ சந்நியாசனா, திரிபாதாஸ்வ சந்நியாசனா, அஷ்டாங்க நமஸ்காரம், ಭುಜಂಗಾಸನ, ಅಧಮುಕ್ತ ಸಾವಾಸನ, ಅಶ್ವ ಸಂಜ್ಞಾಸನ, ಪಾದ ಹಸ್ತಾಸನ, ಹಸ್ತ ಉಟ್ಟಾನಾಸನ, ಪ್ರಣಾಮಾಸನ. ஸ்டாண்டிங் போஸ்டர்ஸ் ஆசனாஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் தாடாசனா, டோஸ்ல நிக்கலாம், கையை உயர்த்திக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ வந்து சக்கராசன பக்கவாட்டு லெஃப்ட் ஹேண்ட் காத விட்டு இல்ல லெஃப்ட் ஹேண்ட் அது இல்ல சக்கராசன பெண்ட் பண்ணுங்க. ரைட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட் டைரக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த ஏகபாதாசனா இடது காலை மடக்கி வலது தொடையில வைங்க. கையை வைத்து லாங் ஹேண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மாண்ட்ராசனா பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ உட்கடாசனா டேப் போஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ திரிகோணாசனா ரெண்டு கால் நல்லா அகலமா 2 ஃபீட் வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடா திரும்பி ரைட் உள்ளங்கை பார்க்கணும். லெஃப்ட் சைடா திரும்பி ரைட் உள்ளங்கை பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட் டைரக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கீழே உட்காந்துக்கலாம். அமர்ந்த நிலை ஆசனம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் தண்டாசனம் வந்துங்க. காலை ரெண்டு நீட்டிக்கோங்க. காலை ரெண்டு நீட்டிக்கோங்க. பத்மாசனம் போடுங்க. இப்போ வலது காலை மடக்கி அதுக்கு மேல இடது காலை போடுங்க. சின்முத்ரா வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ வந்து அப்படியே உங்களோட ரிஸ்ட் அப்படியே பிடிச்சிக்க. வலது கை மணிக்கட்டை பிடிச்சிட்டு யோக முத்ரா அப்படியே கீழ்கா குனியில் அமைச்சு விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கால்களை நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு வஜ்ராசனா போடுங்க பார்க்கலாம். முட்டி ரெண்டு கையில வச்சுக்கோங்க. 10 கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ வலது மணிக்கட்டை பிடிச்சிட்டு அப்படியே மூச்சை விட்டுட்டு கீழே குனியலாம். மகாமுத்ரா 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே வந்து உங்களோட கையை வந்து மண்டுகாசனம் அந்த கையை கவுத்து வச்சுட்டு மூச்சை விட்டுட்டு அப்படியே தலையை நிமிர்ந்தா மாதிரி பார்க்கணும். மண்டுகாசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கால்களை நீட்டிக்கலாம். ஜானு சீராசனம் பண்ண போறோம். வலது காலை மடக்கிக்கோங்க. நல்லா மூச்சு எடுத்துட்டு கைகளை அப்படியே கால்களை தொடச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. வச்சு சிலருக்கு நன்றி மற்றும் வாழ்க வளமுடன். யோகேஷ் வாழ்க வளமுடன்.
கிஷோர் வாழ்க. அடுத்து வருவது மற்றொரு தற்காப்பு கலை கராத்தே. இந்த கலையை நம்முன் இந்த கலையை நம் கண்முன் நிகழ்த்த வருபவர் பிரம்மஞானி தாரகேஷ் அவர்கள். First things first, I'ma say all the words inside my head. I'm fired up and tired of the way that things have been. Oh, oh, the way that things have been. Oh, oh. Second thing, second, don't you tell me what you think that I could be. I'm the one at the sail, I'm the master of my steel. Oh, oh, the master of my steel. Oh, I was broken from a young age, taking my soak into the masses, writing my poems for the few that look at me, took me, shook me, killing me, singing from heartache, from the pain, taking my message from the veins, speaking my lesson from the brain, seeing the beauty through the. மெமெண்டோ அளிக்க திரு கவின் சாண்டோட ஐயா அவர்களை அழைக்கின்றோம். The flames, you're the face of the future, the blood in my veins. Oh, ooh, the blood in my veins. But they never did, definite flowing, inhibited, limited, till it broke up when it rained down. It rained. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அடுத்தது வந்து நம்ம உயிர் கலப்பு தவறு நடக்கிறதுனால கப்பிள்ஸ் எல்லாம் ஒரு லைனா உட்காந்துக்கலாம், சிங்கிளா வந்தவங்களா ஒரு சைடு உட்காருங்க. முடிஞ்ச எல்லாம் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிக்குவோம் சேரை கொஞ்சம், அப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு. சேஞ்ச் பண்ணிக்கலாங்களா? கப்பிள்ஸ்லாம் ஒரு பக்கம் ரைட் சைடு எல்லாமே கப்பிள்ஸாக உட்காருங்க, லெஃப்ட் சைடு எல்லாம் வந்து சிங்கிள்ஸாக வந்தவங்க பார்ட்னர் இல்லாமல் வந்தவங்களா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு மாறிக்கலாம். வாலண்டியர்ஸ் இங்கே சேர் போடலாம், ஒரு 12 சேர் போடலாங்க. சிறப்பு தகுதியாக இருக்கும் சீஃப் கெஸ்ட். இப்போ வந்து சிறப்பு தகுதியில் எல்லாரும் ஒன்று வந்து அப்புறமா ராஜேஷ் அவர்களை அழைக்கிறோம். இது சாமுண்டீஸ்வரர் ஐயா அவர்கள் கௌரவிக்கிறார்கள். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் உடல்நலம் நோக்கி வாழ்க வளமுடன், சிறப்பு தம்பதியர் கவின் சான்றோன் ஐயா ஜெயசூர்யா அம்மை கௌரவிக்க திரு ஜெயந்தி அம்மாவை அழைக்கிறோம். உஷாமா விஷ்ணுமூர்த்தி அவர்களை கௌரவிக்க திரு ஜி ரமேஷ் ஐயா சித்ரா அம்மாவை கௌரவிக்க நமது செயலாளர் திரு கோவிந்தம் அவர்கள்.
பரமேஸ்வரி அம்மா இளசன் தம்பதியரை கௌரவிக்க நமது பொறுப்பாசிரியர் சௌந்தரி அம்மா அடுத்தபடியாக நமது அறக்கட்டளைக்கு நம்ம நிறைய அன்பர்களை சேர்க்கிட்டு பண உதவி ஐயா அம்மா எந்த சப்போர்ட் பண்ற திரு ஐமணி அம்மா பக்கரி அம்மா கௌரவிக்க திரு நமது நிர்வாக அறங்களை ஜெயந்தி அம்மா நமது மாநாடு 3வது வார்டு கவுன்சிலர் திரு சரதா விஜயகுமார் தம்பதியரை கௌரவிக்க நமது செயலாளர் கோபதி அம்மா அவர்கள். ஜோதி அம்மா இன்வைட் பண்ணிருந்தோம், அவங்க வரல. கவர் பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க, சாரி. அடுத்த நிகழ்ச்சி அன்பு வழியில் அறக்கடமை ஆற்றல் ஒருவாடி பொருள் ஈட்டி பொருளை காத்து முற்றபடி பிறர் கேட்டு மகிழ்ந்த திறனாற்றல் இல்லறமாம். அத்தகைய இல்லறத்தினை சிறப்பாக நடத்துவதில் பெரும் பங்கு மனைவிக்கு உரியதே. அவ்வகையில் பெண்ணின் பெருமையை உணர்த்துவது இந்த மனைவி நல வேட்பு விழாவாகும். உயிர்கலப்பு தவம் மற்றும் சிறப்புரை வழங்க இருப்பது உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி கலா ஆசைத்தம்பி அம்மா அவர்கள். அம்மா அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுக உரை. அம்மா அவர்கள் கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அம்மா அவர்களுடைய கணவர் ஆசைத்தம்பி ஐயா அவர்களும் அம்மாவோடு இணைந்து கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக கொண்டாடி வரும் சிறப்புக்குரிய தம்பதியினர்கள். சென்னை திருவொற்றியூர் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர்களாக தொடர்ந்து இருந்து கொண்டு சிறப்பாக கொண்டாற்றி வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளுடைய அம்மா அவர்கள் உயிர்கலப்பு தவம் ஏற்றி சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம். நின்று பேசலாமா அமர்ந்து பேசலாமா அப்படின்னு ஸ்கூல் ஒரு காலேஜ்ல சுற்றி செல்வதேன். கால அடிபட்டிருக்கு எனக்கு. நின்று பேசலாமா அமர்ந்து பேசலாமான்ட்டு காலேஜ் பிள்ளைகள் சொன்னாங்க. தெய்வம் நின்று கொண்டாடுன்னு அமர்ந்து கொண்டாடுங்க. தெய்வம் நின்று கொண்டாடுன்னு அமர்ந்து கொண்டாடுங்க. நின்று பேசுற அப்புறம் தவத்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த அறிவு வேண்டும் என்பது பாரதியின் கருத்து. அப்ப அறிவு வேறு நல்லறிவு வேறா? தெளிந்த நல்லறிவு. அப்ப நல்லறிவு வேறு அறிவு வேறு என்றால் பாரதி. காலம் வேறு தர்மம் வேறு, சிக்கனம் வேறு கஞ்சத்தனம் வேறு, ஒற்றுமை வேறு ஒருமைப்பாடு வேறு. அதே போல அறிவு வேறு நல் அறிவு வேறு. அறிவு எல்லாருக்கும் இருக்கு. நல் அறிவு மனவளக்கலை மன்றத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும். இதைத்தான் பிள்ளைகள் நண்பர்களே வாரி என்ன பண்ணாங்க? அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பம். ஆக மனவளக்கலை என்பது மிகப்பெரிய ஒரு குடும்பம். பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது உலக சமுதாய சேவா சங்கம். நான் அமைதி பெற்றால் என் கணவர் அமைதி, என் கணவர் அமைதி பெற்றால் நான் அமைதி, நானும் என் கணவரும் அமைதி பெற்றால் குழந்தைகள் குடும்ப அமைதி. பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது சுற்றத்தார் அமைதி. நாவிலே காரம் பட்டால் கண்களில் நீர் வருவது போல சுற்றத்தார் இடத்திலேயே பிரிவு ஏற்பட்டால் தாம்பத்திய வாழ்க்கை வருகிறது. அழகாக டான்ஸ் பிள்ளைகள் பரதநாட்டியம். அப்ப நாட்டியத்தை பார்க்கிற, சுவாமிஜியை பார்க்கிற, கல்வி கலந்து இந்த 2 ஆத்மாவுக்குத்தான எத்தனை நம்ம தான் பாடுபடுகின்றோம். அப்ப கரைத்தை சலங்கை, அப்புறம் பிள்ளைகள் சூரிய நமஸ்காரம். அப்ப இதெல்லாம் நம்ம காலத்தில் நமக்கு இல்லை, கிடைக்கல.
நம்ம காலத்துல அப்பா அம்மாவுக்கும் கிடைக்கல, நமக்கும் கிடைக்கல. இன்றைய பிள்ளைகள் ரொம்ப அழகா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அருட்தந்தை நினைவு கண்டிப்பாக உலகாம்பிக்கு சீக்கிரம் கிடைக்கும். அவர் சொன்னது 150 ஆண்டுகாலன்னு சொன்னாங்க. 60-70 ஆண்டுகள் போயாச்சு. இனிமேல் வர வர பிள்ளைகள் எல்லாம் செய்ய உலகாம்பிதி கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்பட்ட சிறந்த உறவு என்று சொன்னா கணவன் மனைவி உறவி. இதை சுவாமி சொல்றாங்க, நேர்மை மதிப்பு சிறப்பு. அடுத்து திருவள்ளுவர், இல்லதன் இல்லவள் மாண்பானா உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. எல்லா விதத்திலேயும் ஒரு கணவனுக்கு இல்லை என்று சொல்லாத ஒரு மனைவி கிடைத்து விட்டால் அவருக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. எனக்கு பருப்பு இல்லை, எனக்கு அரிசி இல்லை, எனக்கு எண்ணெய் இல்லை சொல்ல சொல்ல குடும்பத்தில் என்னவாக வரும்? குடும்பம் என்னவாக மாறும்? இல்லாமலே கதாஸ்து அப்படி ஆகட்டும். அப்ப பருப்பு இல்லை, அரிசி இல்லை, எண்ணெய் இல்லைன்னு சொன்னா குடும்பத்தை என்ன ஆகும்? என்னமே சரியில்லை. ஒரு மீட்டிங்ல பேசுறேன், கணவர் போய் வீட்டுல போய் சொன்னாங்க, ஒய்ஃப் கிட்ட கலாமா சொன்னாங்க, இல்லைன்னா இல்லாமலே சென்று விடும். ஒரு மாசம் ஆச்சு, மளிகை சாம்பார் காலியாச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு எண்ணெய் டின்னு காலியா இருக்கு, எனக்கு அரிசி டின்னு காலியா இருக்கு அப்படின்னு சரி கிடையாது. இல்லைங்க, அதாவது எண்ணெய் கொஞ்சம் கம்மியா இருக்கு, வாங்கிட்டு வாங்க. அப்ப இல்லை என்றால் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. எல்லா விதத்திலேயும் இல்லை என்று சொல்லாத ஒரு மனைவி கிடைத்து விட்டால் அவருக்கு வாழ்க்கையில் இல்லை என்பதே கிடையாது. மனவளக்கலையும் கொடுத்து நல்ல சான்றோனாக உருவாக்குவோம். நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரை கடைசி வரை கண் கலங்காமல் பாதுகாப்போம். வாழ்க்கை துணை இறைவன் கொடுத்த வரம் என்று அப்படியே ஏற்றுக்கொள்வோம். இந்த நாள் நம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக அமையட்டும். குலப்பெரியோர்கள் வாழ்க, நல்ல மகான்கள் வாழ்க, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எடுத்துக்கோங்க, கைகளை தேய்ச்சிக்கோங்க, கண்ணில் குத்துங்க, உடல் முழுக்க வரடி கொடுங்க.
மனைவி கைகளை கூப்பி உட்காருங்க, அப்படியே கைகளை கும்புற மாதிரி உட்காருங்க. கணவர் 2 கைகளையும் சாமிஜி மாதிரி மேல கொண்டு வந்து மனைவியை மனதார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மனைவிய முகத்தை பார்த்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க என்ன வாத்து வாத்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்ப கணவரை கை கூப்பி வச்சுக்கோங்க, மனைவி கைகளை கூப்பி வாழ்க வளமுடன் 10 முறை. வாழ்க வளமுடன், 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 வாழ்க வளமுடன். ஓகே. மதுரை போன்று மென்மையான மனம் படைத்த நீங்கள் எல்லாம் முகத்தை பாருங்க, மலரை பாருங்க, பூவை பாருங்க, மனைவி முகத்தை பாருங்க, எப்படி இருந்தவங்க வாழ்க வளமுடன். இந்த கல்யாண நாளெல்லாம் ஞாபகம் வரணும். பொண்ணு பார்த்த நாள், திருமண நாள், அதை நல்லதெல்லாம் நினைச்சுக்கோங்க, தப்பில்லை. நீங்க மலர் போன்று மென்மையான மனம் படைத்த நீங்கள் என் வாழ்க்கை துணையாக வந்தமைக்கு நான் பெரிதும் பெருமைப்படுகின்றேன். இந்த மலரை போன்று மென்மையாக நான் உன்னை பாதுகாப்பேன். வாழ்க வளமுடன். அந்த அலை கொஞ்சம் திருப்பி கொடுங்க, ஸ்லைடை எடுத்து பூவை. இந்த கனியில் உள்ள வித்து மீண்டும் முளைத்து பூவாகி காயாகி கனியாவது போல என்னை உங்கள் குடும்பத்தில் ஏற்று கனிவான வாழ்க்கையை தந்தமைக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன். வாழ்க வளமுடன். ஒரு கடி ஜெயிக்கமா, ஒரு கடி கடி. வாழ்க வளமுடன். ஆளுக்கு ஒரு கடி. கணவர் சொல்வது போல, அதாவது இதுவரைக்கும் நான் பல பிரிவு பெற்று வந்திருக்கேன். என் உடல், பொருள், ஆவி, குடும்ப கௌரவம், குல கௌரவம், அம்மா தாயை எல்லாம் காது போட்டேன். இதுக்கு மேல எனக்கு சஞ்சித கர்மம் ஒன்று இருந்ததுன்னு சொன்னா, என் வித்து உன் கர்ப்பப்பையில் விழுந்து ஒரு குழந்தையாக பிறந்து என் சஞ்சித கர்மத்தை அது கழிக்க வேண்டும். அப்பா பார்த்த நாள், அப்ப பார்த்தோம் முகம் தான் தெரியல, அதுதான் சாமிஜி பார்த்தாங்க. பாருங்க, இன்னைக்கு மட்டும் பார்க்க போறாதுங்க, வாரத்துக்கு ஒரு நாளைக்கு கரெக்டுங்களா? இல்ல மாசத்துக்கு 2 நாளைக்கு. நாங்க வாரம் பார்க்க இருக்கோம். வாரம் மாலை, போன வாரம் அதுக்கு 3 வாரம் கரும்பு, அதுக்கு கூட திருவச்சூர், அடுத்த வாரம் வந்து வேப்பம்பட்டு, அதுக்கு அடுத்த வாரம் வந்து கோவில் சக்தி நகர் குளம்பேட்டை. உலக நல்ல வாழ்த்து அனைவரும் சேர்ந்து
வந்து ஃபுட் இருக்கு, எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு போகலாம். வேணா கூட பேக் பண்ணி உங்க வீட்டில் இருக்க அன்பர்கள் கூட நான் எடுத்துக்கோங்க. நன்றி. வாழ்க அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.